அஷ்ட ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேணும், அவ்வளோதானே. ரொம்ப சிம்பிள் சார். ஒரு துளசி வனம், துளசி வனம், வனம்னா துளசி நிறைய இருக்கிற இடம். அந்த துளசி மரத்துக்கு கீழே உட்காந்து எந்த மரத்தை சொன்னாலும் உங்களுக்கு ஒரு எந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலும் ஒரு 100 முறை சொன்னால் 100 லட்சம் சொன்ன மாதிரி சார். எப்படி நீங்கள் கேட்டதே கொடுத்துட்டு போயிடுவார். துளசிக்கு அவ்வளோ சக்தி. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு துளசி எங்கேருந்து போகுது தெரியுமா உங்களுக்கு? சென்னையிலேருந்து தான் போயிட்டு. பாரம்பரியமாக அவருக்கு அணிவிக்கிற துளசி மாலை வந்து நம்ம பஞ்சட்டி ஊரெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு பாரம்பரியமாக ஒரு குடும்பம் துளசி எடுத்து டெய்லி அனுப்பிச்சிட்ருக்காங்க. அது மாதிரி அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு 2 விஷயங்கள் தான் செந்தில் சார். ஒன்று வந்து கோசாலை ஒன்று மெயின்டைன் பண்ணணும், கோபூஜை டெய்லி பண்ணணும். என்ன கோபூஜை டெய்லி பண்ணி ஸ்ரீ சுத்தம் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லணும். கோபூஜை சும்மா பண்ணக்கூடாது, டெய்லி யாகம் பண்ணி அதில் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி இந்த கோவுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து கோவை நல்லா ஒரு தெய்வமாகவே லைவ் தெய்வமாகவே பண்ணணும். அந்த மாதிரி இப்போ எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு நான் என் பதிவிலே சொல்லியிருப்பேன் என்னுடைய சேனலில். அந்த பதிவில் வந்து நம்ம நாராயணி அம்மா அவங்க வந்து அதை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, உலகத்திலேயே ஒரே இடத்துல அந்த அம்மா மட்டும்தான் பண்ணுறாங்க. கோபூஜையாக சிரத்தையாக பண்ணி இலக்கணப்படி பண்ணி அவங்க பக்தர்களுக்கு அந்த அருளுக்கு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நான் அந்த அம்மாவோட இணைந்து இருக்கும்போது ஒரு பசு இருந்துச்சு. அந்த பசு பேர் இந்திராணி. அந்த இந்திராணின்ற பசுக்கு வந்து ஆயுட்காலம் முடிஞ்சு அது ஜீவனை விட்ட போது இந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே அதை புதைக்கிறாங்க. அப்போ அம்மாட்ட கேட்டேன், அம்மா இதனுடைய காரணத்தை என்ன? தலை விருட்சத்துக்கு பேர் கற்பக விருட்சம், அது கீழே இந்திராணி இருக்கா. இந்திர யோகத்தில் கிடைக்கூட அனைத்தும் உனக்கு கிடைக்கும். உனக்கு என்ன வேணுமோ நீ வந்து அம்மா பார்க்க வேணாம், இங்கே வேண்டிட்டு பண்ணலாம் போதும்னாங்க. அதை வந்து அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை தான் இருக்குது, நம்புற மனப்பான்மை இருக்காது. அது ஒரு பிரபல சினிமா டைரக்டர்கிட்ட சொல்கிறேன், அவர் சின்சியராக எடுத்துக்கிட்டு பண்ணார். இன்றைக்கும் அவர் தன்னுடைய வெற்றியோடைய படிக்கட்டு இறங்கவே இல்லையே. நம்ம போகிறோமோ இல்லையே, அவர் அங்கே போயிருப்பார் அட்வான்ஸாக. படம் தலைப்பு சின்ன கதை எல்லாம் எழுதி செலவத்தில் கட்டி வேண்டிட்டு வந்துடுறேன். நான் கேட்டேன், என்னண்ணே எப்படி இருக்கீங்க? எதுவும் பேசக்கூடாது, அங்கே கட்டிகிட்டு வந்திருக்கேன், ப்ரீவிக்கு கூப்பிட்றேன் வந்து பாருங்கள். சாதாரண இடத்துல வெற்றி தான் அவருக்கு. பழைய நாராயணி கோயில், பழைய கோயில். ஆமாம்.